Hello, welcome to the chapter conic section parabola. இந்த parabola topicல இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வந்துட்டு நம்மளோட axis வந்து y axis தான் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய parabola-ஓட அந்த மத்த features வந்து கண்டுபிடிக்க போறோம். அதாவது focus and directrix and length of the lattice term and axis of the parabola like the way வந்துட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். எப்ப அப்படின்னா ஆக்சிஸ் வந்து இட்ஸ் y ஆக்சிஸா இருக்கும் போது இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா? வீடியோக்குள்ள போலாமா? கொஸ்டின். ஸோ என்னென்ன கேட்டிருக்காங்க? கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த ஃபோக்கஸ், ஆக்சிஸ் ஆஃப் த பேரபோலா, ஈக்குவேஷன் ஆஃப் த டிரெக்ட்ரிஸ், லென்த் ஆஃப் த லேட்டஸ்ட் இந்த நாளும் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 6y கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4ay ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இப்படி இருந்தா ஃபோக்கஸ் என்னவா இருக்கும், நம்ம ஒரு ஆக்சிஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 விச் இஸ் y ஆக்சிஸ் அப்படி இருக்கும். ஓகே, ஸோ ஆக்சிஸ் parabola is equal to 0. 4a is equal to இங்க 6 இருக்கு. ஸோ இட் இஸ் நத்திங் பட் 6 இப்ப இந்த இடத்துல வந்து கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவா இருக்கா, கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவா இருக்கும். அப்படி பாசிட்டிவா இருந்தா ஃபோக்கஸ் என்னவா இருக்கும், must be positive value. So x வந்து 0 ஆயிடுது. அப்பனா ஃபோக்கஸ் வந்து it takes the y value as a. Okay, then directress எப்படி இருக்கும், directress வந்துட்டு parallel அப்படியே வந்துட்டு x இங்கே 0வா தான் இருக்க போகுது. So y is equal to minus a வா இருக்கும். Okay, so இப்படி பார்க்கும்போது வந்துட்டு coordinate of the focus is இங்க வந்து a equal to என்னன்னு பார்க்கணும். 4a is equal to 6 இருக்கு. So a is equal to 3/2 வரும். So 0, 3/2 equation of the directress அப்படி என்னன்னு பார்த்தோம்னா y is equal to minus 3/2. Okay. Okay, go to the next question. X squared is equal to minus 16y. ஸோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு பார்த்தா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ay இந்த ஃபார்மேட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபோக்கஸ் அப்படின்னா என்னவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும். 0, minus a-வா இருக்கும். டிரெக்ட்ரிஸ் எப்படி இருக்கும், பாசிட்டிவா இருக்கும். தட் இஸ் y is equal to a-வா இருக்கும். ஆக்சிஸ் இஸ் நத்திங் பட் x is equal to 0 because it is, so axis is y axis and the equation is x equal to 0. இங்க வந்து 4a பதிலா 16 இருக்கு. So 16 units. So 4a equal to 16. So a is equal to 16/4 which is equal to 4. So y is equal to 4 and 0, minus 4. Okay. Next question போலாமா? x squared equal to minus 9y. இதுமே வந்து கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவா இருக்கு. இட்ஸ் ஆஃப் த ஃபார்ம் minus 4ay. இதுல அப்படின்னா ஃபோக்கஸ் என்னவா இருக்கும்னா நெகட்டிவா இருக்கும். y quadrant 0, minus a. டிரெக்ட்ரிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் அ பாசிட்டிவா இருக்கும். தட் இஸ் y is equal to a. தென் பார்த்தோம்னா வந்துட்டு 4a is equal to 9 கொடுத்துருக்காங்க. ஸோ a is equal to 9/4. கேன்சல் பண்ண முடியாது. So length of the lattice rectum is nothing but 9 units. Axis is nothing but x equal to 0 and directress is equal to y is equal to 9/4 and focus coordinates is 0, minus 9/4. That's all. ஸோ அடுத்த வீடியோஸ்ல என்ன மாதிரி சம்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா வந்து இங்க வந்து நமக்கு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, இந்த இதை கண்டுபிடின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஏதாவது ஒரு 2 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருவாங்க. சப்போஸ் ஃபோக்கஸும் டிரெக்ட்ரிஸும் கொடுத்துட்டாங்கன்னா அதுல இருந்து எப்படி நீ ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா ஃப்ரேம் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அதுக்கு அடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, ஓகே, தேங்க்யூ.